வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா யூலிப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே மாதிரி யூலிப்பில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறதா யூலிப்பில் பண்ணுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் டேக்ஸை மிச்சப்படுத்துறதுக்கு எந்த ஃபண்டு கரெக்டாக இருக்கும், எந்த இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், யூலிப் பெஸ்ட்டாக இருக்குமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். உங்கள் டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு தீர்வாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய உங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு யூலிப்பை பற்றி, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ யூலிப் அப்படின்றது இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யூலிப் அப்படின்றது என்ன அப்படின்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது பியூர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மோர் தேன் ஒரு 45 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும், ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் யூலிப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி நம்ம ஒரு நல்ல வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. வேறு லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்மில் அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். வேறஸ் யூலிப் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்போ ஒரு கஸ்டமருக்கு எனக்கு இன்சூரன்ஸும் வேணும், அதே நேரத்தில் நான் ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நான் பண்ணணும், நான் கட்டுற ப்ரீமியம் எனக்கு ரெண்டுமே எனக்கு கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு யூலிப் கரெக்டாக நிறைய கஸ்டமர்ஸ் அப்படி தான் கேட்பாங்க. இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் டிஃப்ரென்ஸு. இப்போ யூலிப் பாலிசிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். யூலிப்பில் இப்போ நம்ம கட்டுற ப்ரீமியம் ஒரு பார்ட் ஆஃப் ப்ரீமியம் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பார்ட் ஆஃப் ப்ரீமியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டு, டெப்ட் அப்படின்றது கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை அந்த கஸ்டமருக்கு அந்த பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன்ஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது யூலிப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கடன் பத்திரங்கள், மணி மார்க்கெட்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு போர்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஒரு போர்ஷன் கடன் பத்திரங்கள், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது போக நிறைய உள் பிரிவுகள் நிறையா இருக்குது. மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ கம்பெனியோட சைஸை பொறுத்து ரொம்ப இந்தியாவிலே பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு லெவலில் இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்து டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் மிட் கேப்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன கம்பெனிஸாக இருக்கிறத ஸ்மால் கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேறு யூலிப் எடுத்துக்கிட்டாலுமே யூலிப்பும் அதே மாதிரி தான். யூலிப்பும் நான் சொன்ன மாதிரி ஒரு போர்ஷனை இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரீமியம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு போர்ஷன் ஈக்விட்டி, டெப்ட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ யூலிப்பில் கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கஸ்டமர் சூஸ் பண்ண முடியும். எனக்கு டெப்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ரெண்டுமே கலந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பாலிசிஸ் இருக்குது. நம்ம யூலிப் பாலிசி எடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த குறிப்பிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். பியூர்லி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் என்னோடய டார்கெட்டு. ஒரு லாங் டேர்மில் எனக்கு ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும், ஒரு 5 வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுறேன்,
ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய முறைகளும் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி ஒரு இப்போ மந்த்லி சேலரி வாங்குறவங்க வந்து மந்த்லி எனக்கு வந்து மாதம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்கிட்ட வந்து ஒரு 1 lakh இருக்குது, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். லாங் டேர்ம் பிளானுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கரெக்டாக இருக்கும். நம்ம வீடு வாங்குறதுக்கு, காருக்கு, பிள்ளைங்க மேரேஜுக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய, ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் டெபாசிட்டை விட ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 12-13% மேலே ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சேவிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க்கில் பணத்தை நீங்கள் வந்து ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்கன்னா அது வந்து சேவிங்ஸ்னு சொல்லலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போய் போடுறீங்கன்னா அதை வந்து சேவிங்ஸ்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் மணியை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மணியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது என்ன, ஒரு கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை தான் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா ஒரு பிஸ்னஸில் நம்ம வந்து நம்மளோட பணத்தை முதலீடு பண்ணி அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியல, ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ் டவுட் இருக்கும்ல, இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் பற்றி புரியலை எங்களுக்கு, எப்படி பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறையா இருக்குது. அதே நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, எதுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஒன்று நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுலையும் ஒரு கரெக்டான ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். நிறையா வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அதே மாதிரி பேங்க்கில் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் மணியை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். ஆமாம், இப்போ நம்மள மாதிரி வந்து இப்போ என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ட்ரஸ்டடான இன்சூரன்ஸ் ஏஜென்சி ப்ளஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, அவங்க எதுக்காக பணம் வந்து சேர்க்குறாங்க, அவங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, அவங்களோட ரிஸ்க் அப்படைட் என்ன, அவங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அவங்க ஏஜ் என்ன, அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸும் வந்து கொடுப்போம். ஸோ வந்து மார்க்கெட் ஏறும்போது இறங்கும்போது பேனிக் வந்து ஆகிடுவாங்க. ஸோ அவங்க எப்படி போயிட்டுருக்கு, ஒரு அந்த மார்க்கெட்டை பற்றின அப்டேட் வந்து சொல்கிறது, அந்த ஒரு ஃபண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து அவங்க கூட வந்து நம்ம ஒரு அவங்களோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் நம்ம அவங்களுக்கு ஒரு கன்சல்டிங் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து இருக்கும். தனியாக பண்ணும்போது அதுக்குரிய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நல்லது. ஸோ என்னன்னே தெரியாமல் போய் யூலிப்பில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ரிஸ்க்கு தான். அதே நேரத்தில் நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் வந்து ரிஸ்க்கு தான். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நஷ்டம் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு கரெக்ட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். அதனால் உங்களோட கோலை வந்து முதல்ல தெளிவாக ஒரு கோல் வச்சுக்கோங்க. இப்போ 3 வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா, இல்லை 5 வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா, இல்லை 10 வருஷம் வெயிட் பண்ணணுமா, இது என்ன பர்பஸ்க்காக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இந்த மியூச்சுவல் ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, 1 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கு, 5 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கு, அதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்போ புது ஃபண்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூ ஃபண்ட் ஆஃபர் இப்போ தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதம், அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னே தெரியாது. இப்போ நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபண்டு சொல்கிறோன்னா அந்த ஃபண்டில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸ் என்னென்ன செக்டாரில் இருக்குது, ஒவ்வொரு செக்டாருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லிடுவோம். ப்ளஸ் வந்து ஃப்யூச்சரில் எந்த செக்டாருக்கு வந்து பொட்டென்ஷியல் நல்லா இருக்குது, க்ரோத் பொட்டென்ஷியல் எந்த செக்டாருக்கு இருக்குது, எந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுப்போம்.
இப்போ நம்மளுக்கே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்சூரன்ஸ்னா எதில் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டுனா எதில் பண்ணணுன்றது நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கே இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். இது வந்து நம்ம என்னன்னே தெரியாமல் ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ப்ராப்பராக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். நம்ம ஒரு ஃபினான்ஷியல் கோல், ஃபியூச்சர் பிளான் வச்சுட்டு இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன மற்றவங்க சொல்கிறாங்க நாங்களும் பண்ணுறோன்னு பண்ணோம்னா வந்து எதுக்கு அதை வந்து கரெக்டாக அந்த ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க கோல் வச்சுருப்பாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அது நம்ம கோலும் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கோலும் அலைன் ஆகுதான்னு பார்க்கணும். அவங்க எப்படி அந்த ஃபண்டு மேனேஜர் யார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் இது வரைக்கும் அவர் ஹேண்டில் பண்ணதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, யூலிப் இன்சூரன்ஸ் பிளான்லாம் ஃபண்டு வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் இருக்கா? கண்டிப்பாக ரெண்டுலேயுமே சார்ஜஸ் இருக்குது. யூலிப்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி ஒரு போர்ஷனை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குரிய சார்ஜஸும் வந்து இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா உங்ககிட்ட பணத்தை மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்காரங்க கலெக்ட் பண்ணி அவங்க போய் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லை வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க ஃபீஸ் போடுவாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து சார்ஜஸ் வந்து இருக்குது. ரிலேட்டிவ்லி பார்க்கும்போது யூலிப்போட சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இன்சூரன்ஸுக்கும் அவங்க சேர்த்து ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து இருக்கும். அதை லாங் டேர்ம்க்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆமாம், லாங் டேர்மில் பார்க்கும்போது அந்த சார்ஜஸ் வந்து ஒன்றும் தெரியாது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு சின்ன சார்ஜ் இருக்கும். அதில் ஒரு 0.25%, 0.5% அந்த மாதிரி சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் சார்ஜஸ் இருக்க தான் செய்யும். ஒரு கரெக்டான நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். அதிலே உங்களுக்கு வந்து பிரேக்கப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபண்டிலே வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் அவங்களே டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி பர்சன் 30லேருந்து அபோவ் 40க்கு மேலே இருக்கவங்களுக்கு அவங்க வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா இல்லை யூலிப் இன்சூரன்ஸ் பிளான் பெஸ்ட்டா? அதான் இப்போ வந்து வெல்த் கிரியேஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு வந்து இன்சூரன்ஸும் வேணும் இன்சூரன்ஸும் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும், எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து எனக்கு நிறையா எனக்கு வந்து இன்கம் இருக்குது, நான் வந்து நிறையா ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க வந்து யூலிப்லேயும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். யூலிப் வந்து பொறுத்தளவுக்கு டாப் கம்பெனிஸில் நல்லா அவங்களுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ வந்து இல்லை நான் தனியாக வெல்த் கிரியேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ எனக்கு எது சிறந்தது, எனக்கு எது பெஸ்ட்டுன்னு எப்படி நம்ம சூஸ் பண்ண முடியும்? நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம்? அதான் சொல்கிறேன்ல, உங்களோட ஃபினான்ஷியல் கோலை வந்து முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபினான்ஷியல் கோலை வச்சு நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை சூஸ் பண்ணி அந்த பிளானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யூலிப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுலேயும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். யூலிப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்குதுல்ல. இப்போ வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குல்ல. இப்போ எனக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸே இல்லை, எனக்கு ஒரு இன்சூரன்ஸும் வேணும் தம்பி, அதே நேரத்தில் எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூலிப் வந்து சூஸ் பண்ணி பண்ணலாம். யூலிப் வந்து நிறைய கம்பெனிஸ் நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளே நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளே கொடுத்துருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே வந்து கண்ணை மூடிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா 10,000 கொண்டு போய் வந்து ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 அதை டிவைட் பண்ணிக்கணும். ஒரு 2,000 வந்து ஒரு ஃபண்டில், இன்னொரு 2,000 இன்னொரு ஃபண்டில், அந்த மாதிரி போட்டு டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஃபண்டு ஒரு 18% கொடுக்கும், ஒரு ஃபண்டு 15% கொடுக்கும், ஒரு ஃபண்டு 20% கொடுக்கும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 16-17% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்ட கேட்கணும். ஸோ இல்லை நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது ரிசர்ச் பண்ணலாம். ஒன்று பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து கெஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக ரிசர்ச் பண்ணி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க யூலிப் வாங்குறப்ப சரி, மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறப்பையும் கஸ்டமர்ஸ் பண்ணுற தவறுகள்? அதை காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்காமல் வந்து யூலிப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. யூலிப்பில் வந்து 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது. யூலிப் பாலிசி எடுத்துட்டீங்க, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 5 வருஷம் லாக்இன் பீரியட். அந்த 5 வருஷம் வந்து நீங்கள் உங்கள் பணத்தை வந்து எடுக்க முடியாது.
அது வந்து தெரியாமல் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கட்டிட்டு என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சரண்டர் பண்ணுறதுன்றது வந்து கஸ்டமருக்கு தான் நஷ்டம். ஆமாம், அதனால் இல்ல அமௌண்ட் வந்து 1 lakh தானா? இல்லை மினிமம் அமௌண்ட்லாம் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakhன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி லாக்இன் பீரியட் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் இருப்பாங்க. அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறோம். இப்போ இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது. அதில் 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது அப்படின்னா நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் செக்ஷன் 80Cயில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1.5 lakhs செக்ஷன் 80Cயில் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூலிப்பும் வந்து செக்ஷன் 80Cயில் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது தெரியாமல் பண்ணுவாங்க. இந்த டேக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக போய் கண்ணை மூடிட்டு பாலிசியை பற்றி தெரிஞ்சிக்காமல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து அது கரெக்டான பிளாட்ஃபார்மை வந்து சூஸ் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று ஃபண்டு வந்து ரிஸ்க்கான ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து இப்போ ரொம்ப வயசானவராக இருப்பார், அவர் வந்து ஸ்டாக் ஈக்விட்டி சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ டெப்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம், இல்லை ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். தெரியாமல் பண்ணுவாங்க. அதான் அது கரெக்டான பர்சன் கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மணியை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைச்சிருச்சுன்னா ஓகே, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அது நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மிஸ்டேக் தான். இப்போ இந்த 2 இதில் யூலிப்லையும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி கேரண்டி ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு எது கொடுக்கும்? கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரெண்டுலேயுமே நமக்கு கிடைக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. வேறஸ் வந்து இப்போ ஒரு சில இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஓரளவுக்கு கணிக்கலாம். ஏன்னா அது கடன் பத்திரங்கள் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால. ஸோ வந்து அதுவுமே கேரண்டீடாக சொல்ல முடியாது. ஏன்னா மணி மார்க்கெட்டோட அந்த மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா அதுலேயே வந்து ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அதேமாதிரி ரெண்டுலேயுமே வந்து கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. ரெண்டுக்குமே வந்து ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்க தான். கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்றது வந்து அதான் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் யூலிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த ஒரு அசட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு ஃபினான்ஷியல் கோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு கோல் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடு கட்டுறதுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், 5 வருஷம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து சைல்டோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை என்னோட டாட்டரோட மேரேஜ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோல் வச்சு அந்த கோலை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், இப்போ நம்ம குழந்தைக்கு எவ்வளோ வயசாகுது, இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு டைம் இருக்குது, ஸோ நம்மளால் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்க சேலரியில் எவ்வளோ வந்து மாதம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ஸோ நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனில் போனோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து எப்போ ரிசர்ச் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு கோல் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது தான் வந்து அந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோல் வந்து கண்டிப்பாக கோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல் இல்லாமல் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஈவன் யூலிப் பாலிசியும் கோல் இல்லாமல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு வந்து டேக்ஸ் வந்துருக்கு, இப்போ யூலிப் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா, எது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு கேட்பாங்க. இப்போ டேக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னா ரெண்டுலேயுமே டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டேக்ஸ் இல்லாமையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், டேக்ஸ் பெனிஃபிட் இல்லாமையும் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஈஸியாக லிக்விடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செல் பண்ணி நம்ம வந்து பணம் வேணும் அப்படின்னா அதை வந்து லிக்விடேட் பண்ணிடலாம். டேக்ஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து 3 வருஷம் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். ஸோ அதில் வந்து டேக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதிலே எந்த டேக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸில் எதில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்து சூஸ் பண்ணி பண்ணலாம். செக்ஷன் 80Cயில் 1.5 lakhsல வந்து இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி யூலிப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. யூலிப்பில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா யூலிப்பில் வரக்கூடிய அந்த உங்களுக்கு ஃபுல்லாக கட்டி மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ளஸ் நீங்கள் கட்டுற ப்ரீமியமும் வந்து செக்ஷன் 80Cயில் அந்த 1.5 lakh சீலிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் தாட் சொல்லுங்கள் ரெண்டு பற்றியுமே.
மியூச்சுவல் ஃபண்டை பற்றியுமே யூலிப் இன்சூரன்ஸ் பிளானை பற்றி. ஃபைனல் தாட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எனக்கு இல்லை, எனக்கு இன்சூரன்ஸும் வேணும், ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா யூலிப் வந்து பெஸ்ட்டு. உங்களால் வந்து 5 வருஷம் லாக்இன் பீரியட் வெயிட் பண்ணி பே பண்ணி உங்களால் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து யூலிப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வெல்த் கிரியேஷன் தான் என்னோட டார்கெட்டு, எனக்கு இருக்க இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல் இருக்குது, ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ கழிச்சு எனக்கு ஒரு மணி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி மியூச்சுவல் ஃபண்டு டவுட்டாக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்து கேளுங்க உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ உங்களால் எஸ்ஐபி பண்ண முடியும். எஸ்ஐபின்னு ஒரு விஷயம் இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறது ஒன் டைமாக சேல் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும், சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ராவும் பண்ண முடியும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெவலப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ யூலிப் இன்சூரன்ஸ் பிளானுக்கு ப்ரீமியம் கட்டுறதெல்லாம் எப்படி, ஒரே டேர்மில் கட்டணுமா இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அது ஆனுவல் மோட்லேயும் பே பண்ணலாம், மந்த்லி குவார்ட்டர் அந்த மாதிரி மந்த்லி மோட்லேயும் பே பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் நாங்கள் யூலிப் இன்சூரன்ஸ் பிளானை ஆஃபர் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்டு 45 கம்பெனிஸ்க்கு மேலே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ். தேங்க்யூ.